ஆதியே துணை. முத்திப்பூரணம். மெய்யாகவே சதிரகும் கொடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிருபவிக மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாளி. தெய்வமே குருநாதா ஆண்டவர்களே. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. எஸ் வெங்கடேசன் அவர்கள் பதிச்சிருக்காங்க. அவங்க இந்த வாக்கியங்களை அவங்க எழுதி மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த உணவில்லாமல் வாழும் கலை எப்படி அதை முறைப்படுத்தி கொண்டு வரணும், அதை எப்படி நம்மளுக்கு வாழ முடியும். நீர் மருத்துவம் 942 இனியன் அவர்கள் இதை 24-25 வருட காலமாக உணவுகள் இல்லாமல் அவர்கள் இந்த கலையை முறையாக குருகுல பயிற்சி கொடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் எஸ் வெங்கடேசன் அவர்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறிப்பு 2லேருந்து நான் பேச வரேன். உங்கள் கண்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான மைல்கள் அப்பால் உள்ள கோள்களையும் பார்க்கக்கூடியவை நமது கண்கள். 2. நமது கண்கள் ஐம்புலனில் தலை சிறந்தவை, நம் மூளைக்கு சமமானவை. அவை சுத்த இரத்தத்தினால் பாதுகாக்கப்படுகின்றன. நமது இரத்தம் கெட்டுப்போவதும் நாம் உண்ணும் உணவில் உள்ள உப்புக்களினால். பழங்களில் கூட தாது உப்புக்கள் உள்ளன. நமக்கு ஜீரண நீர் சுரப்பது நம் குடல் வாளை போல பரிணாம வளர்ச்சியில் நமது மிருகப்பிராயத்தின் மிச்சப்பகுதி. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாம் எண்ணிய 3 திருக்குறள் சொல்லிக்கிறாங்க. 6வது, உணவு உண்டு நமக்கு சிறுநீர் கழிக்கிற வரை நம் இரத்தம் கெட்டு மறுபடி சுத்தப்படுத்தி கொள்கிறது என்று பொருள். சிறுநீர் கழிக்கிற வரை நாம் வாயில் ஊத்தலும் படிந்து கொண்டிருக்கும். 7. சுத்தமான உடலில் ஜீரண நீர் சுரப்பது தொடர்ந்த பயிற்சியினால் நிறுத்தப்படும். சிறுநீர் பிரிவது நின்றுவிடும். வாய் முதல் குடல் வரை ஊத்தல் படிவது நின்றுவிடும். நமது கீழை நாட்டு முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெறும் கண்களால் பார்த்து வானத்தில் உள்ளவைகள் உணர்ந்திருக்கிறார்கள். வான சாஸ்திரம் உருவானது நம் நாட்டில். 9. ராகுவிற்கும் கேதுவிற்கும் சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயை என்றால் நிழல் என்ற அர்த்தம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் நாட்டு அறிஞர்கள் கிரகணங்களை பற்றி உணர்ந்திருந்தார்கள். அவை துல்லியமாக கணக்கிடப்பட்டன. 10. மனித குலம் கிமு என்றெல்லாம் குறிப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்தியா வானசாஸ்திர நிபுணர்களின் காலண்டர் வானவெளியில் இருந்தது. இப்போது நாடி சாஸ்திரங்களில் ஒரு குழந்தையின் பிறப்பை குறிக்கும்போது பூமியில் அது பிறந்த ஊர், அப்போது கோள்கள் வானில் வீற்றிருந்த நிலைமை என்று குறிக்கப்படுவதை காணலாம். 11. வெறும் கண்களால் வானத்தை காலாண்டர் போல் படிக்க. நட்சத்திர மண்டலங்களின் நடுவே கோள்கள் நகருவதை வெறும் கண்களால் பார்த்து சொல்ல அவர்களால் முடிந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் என்ற வகையில் நாம் நமது முன்னோர்களுக்கு பின்தங்கிவிட்டோம் என்பது வெளிப்படை. இதற்கு முக்கிய காரணம் நமது இயற்கை மாறான உணவு பழக்கங்களும் சுற்றுச்சூழல் நாம் மாசுபடுத்துவதும் ஆகும். தேக்கி வைக்கப்பட்ட பின் ஓடவிடப்படும் தண்ணீர் முதல் தரமானதல்ல. அதுதான் நமக்கு குடிக்க கிடைக்கிறது. முதல் தரமான நீரை குடிக்க நாம் மலை அருவிகளுக்குத்தான் செல்ல வேண்டும். நம் கல்வி முறை மிகச்சிறந்த கம்ப்யூட்டரான நமது உடலை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு எழுதியிருக்கிறேன். குறிப்பு 3. மனித தாகத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீரை 3 வகையாக பிரிக்கலாம். 1. மலைகளிலிருந்து பெருகி வரும் அருவி நீர். 2. ஆற்றிலிருந்து பெற்று தேக்கி வைக்கப்படும் நீர். 3வது நிலத்தடி நீர். இவற்றின் உயர்வு தாழ்வுகளும் மேற்படி வரிசையிலேயே அமைவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான காற்றும் சுத்தமான தண்ணீரும் கிடைக்கும் மலைகளிலேயே யோகிகள் வாழ பிரியப்பட்டார்கள். தான் இமயத்தில் கங்கை உற்பத்தியாகும் கோமுகம் வரை சென்றிருக்கின்றேன். அவ்விடத்தில் உள்ள சுத்தமான காற்று இயற்கையான நீரும் தண்ணீரும்
அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும். அப்படி இந்த நீர் வந்து சுத்தமான நீர்களை பற்றியும் இந்த உணவு முறைகளை பற்றியும் வெங்கடேசன் அவர்களும் இனியன் அவர்களும் வானசாஸ்திரத்தினுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களாக நம்மளுக்கு வெளியில் வரக்கூடிய வானத்திலிருந்து வரக்கூடிய காற்றும் அதிலிருந்து வரக்கூடிய பரிசமான வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழலும் இவைகள் வந்து நம்ம முறைப்படி அதை எடுத்துக்கொண்டால் நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் என்று இந்த நீர் மருத்துவம் வந்து கூறுகிறது. இவைகளை வந்து கொஞ்ச காலம் வந்து டைம் எடுத்து தான் சரியாகும். எடுத்த உடனேயே 1ஆம் கிளாஸ் படித்த உடனேயுமே நான் வந்து வாத்தியார் வேலைக்கு போகணும், மாதம் ஒரு 25,000 30,000 சம்பளம் வேணும் அப்படி என்று பேசுவது போல் நம்ம பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஒரு குருகுல கல்வியாக இருக்கட்டும், ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அவர்களோட கூட இருந்து சிறிது காலம் பழகி அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கின்றது, நம்ம உடலுக்கும் அவர்கள் சொல்லிக்கிற முறைப்படி நம்மளுக்கு என்னென்ன அதில் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கொண்டு நாம் எதையும் நிரந்தரமாக நம்ம அதை செய்து கொள்ளலாம். அதுபோல் எனக்கு வந்து இப்போ ஒரு 200 நாளைக்கு மேலே ஆனது. 25 நாள் அவர்கள் வந்து குடலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இனியன் ஐயா அவர்கள் வந்து ஒரு 6 நாள் 7 நாள் நீங்கள் வந்து வெறும் தண்ணீரை மட்டும் நீங்கள் குடித்து கொண்டிருங்கள், அப்புறமேல் வந்து குடல் வந்து சுத்தமாகும். அதன் பிறகு கோதுமை ரவையை கொஞ்சம் கிளறி அதில் வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம் வெங்காயம், ஒரு 50 60 100 கிராம்குள்ளே கோதுமை ரவையும் கிளறி அதை எண்ணெயில் வதக்கி அவிசம் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. அதன் பிறகு வந்து அந்த மலக்கட்டுகளெல்லாம் உடைஞ்சு அந்த தூளத்தில் வந்து கழிவுகள் நீங்கிடும் சொன்னாங்க. நான் 6 நாள் வந்து வெறும் தண்ணீரை குடித்து கொண்டே இருந்தேன். மறுபடியும் எனக்கு வந்து அந்த சோர்வே எனக்கு இல்லை. நான் பார்க்கல போனேன், நான் பார்க்கல வந்துக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் பார்க்க போனால் அதுவே தொடர்ந்து 25 நாள் வெறும் தண்ணியை மட்டுமே குடித்து கொண்டு வாழ்ந்து வந்தேன். அப்போது நம்ம ஒரு மன திடகாத்தமும் நம்மளுடைய மனப்பக்குவ நிலையும் நம்ம அதை ஏற்படுத்தி கொண்டு அதில் பயணம் பண்ணணும். நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குது, நம்ம தான் அதை பயணம் பண்ணிக்கணும். நம்ம தான் வாயை கட்டி வயிற்றை கட்டி தண்ணீரை குடிக்கணும். அது எந்தெந்த முறைக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. தண்ணி மட்டும் குடிச்சா போனால் தண்ணி எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தண்ணி இந்த எடுத்தோடனே ஒரு சொம்பு நிறையா எடுத்து நம்ம குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த பயிற்சியில் வந்து அவங்க வந்து ஒரு விதவிதமான முறையில் ரகரகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பயிற்சியை முழுமையாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக 120 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பூமியில் இந்த கலிகாலத்தில் இந்த நச்சுக்கள் விளையிற பூமியில் எல்லாமே விஷம் போடாமல் விளையவே இல்லை. விஷம்னா வருத்தப்படாதீங்க, நம்ம மருந்துகள் போடாமல் இயற்கையான உரங்களை போடவில்லை என்று சொல்லுகின்றேன். நம்ம இயற்கையான புழுக்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீரைகளும் தலைகளையும் நல்லா போட்டு மொக்க வச்சு அதுக்குள்ள புழுக்கள்லாம் அதிகமாக உற்பத்தியாகி அதில் நாற்று நடவு நட்டு அந்த நாற்றுகளை எடுத்து பயிர் செய்த காலத்தில் இவ்வளவு பிரச்சனைகளாக எதுவுமே உடலுக்கு வந்ததில்லை. இப்போ எல்லாத்துக்குமே வந்து விளைய மாட்டேங்குது, பூமி வந்து விளைச்சல் கொடுக்க மாட்டேங்குது. அந்த விளைச்சலுக்கு வந்து விளைஞ்சாலும் பல தொந்தரவுகள், பூச்சி தொந்தரவுகளால் வந்து மருந்துகளை மேலே தெளிப்பான்னு வந்து தெளிக்கிறாங்க. அதனால் வந்து அதையும் நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அப்போ இத்தனை குறைகள் அங்கே இருக்குது. அப்போ அதையெல்லாம் நம்ம சரி பண்ணால் தான் அது எப்போ சரி பண்ணுறது? மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, மக்களுக்கு வந்து டயத்துக்கு உணவு கொடுக்கலின்னா வயிறு வந்து காஞ்சு போயிடும், பசி தாங்க முடியாது, பசியினுடைய ஒரு தொந்தரவு வந்து மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ அந்த உணவை நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் விவசாயம் நடக்குது. எல்லாமே மருந்து போடாமல் அந்த தெளிப்பான் இல்லாமல், மருந்து தெளிப்பான் இல்லாமல் வந்து இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. இந்த பூமியில் வந்து நடப்பதற்கு இப்போ சாத்தியம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதனால் யாரும் எதையும் குறை பார்க்காமல் இந்த நீர் மருத்துவத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நீர் மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு என்ன உடல் ஆரோக்கியம் பெற முடியும் அப்படின்றத கவனத்தில் வச்சு எல்லாமே பழகி வாங்க, பழகி வரணும். பழகி வந்தால் நோய் இல்லாமல் வாழலாம். நோய் இல்லாமல்னா நம்ம உறுப்புகள் வந்து சக்திகள் வந்து அதிகம் பெற்று நம்ம வெளியில் வந்து என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, நம்ம பிள்ளைங்க பசங்க மேலே அன்பு பாசமாக இருப்போம். நம்ம அக்கம் பக்கத்தில் பழகினவங்கக்கிட்ட வந்து நம்ம அன்பு பாசமாக இருப்போம். ஏன்னா மனிதருக்கு மனிதர் வந்து ஒரு உதவி செய்து தான் நம்ம எல்லாமே வாழணும்னு எல்லா மனிதரையுமே ஓடிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அப்படி இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம உறுப்புக்களை பஞ்சபூதங்களால் கட்டப்பட்டு வச்சுக்கிற
5 பஞ்ச ஊதம் உறுப்புகளையும் நம்ம கவனிப்பதே இல்லை. அதை நல்லா வச்சுக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற வாத்தியார்லாம் இங்கே யாருமே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு மனிதன் வந்து இப்படி ஏதாவது குறுக்க வந்து இப்போ சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து சொல்லாமல் எல்லோரும் வந்து அதில் அவங்க கூட இருந்து பழகி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் அவர் கூடவே வருங்க, ஒரு 4 நாள் 10 நாள் கூட இருங்க. இந்த குருகுல கல்வியை கூட இருந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு 4 பேருக்கு இது நல்லது போய் சேரணும், 4 பேர் வந்து இதை அனுபவிக்கணும். தான் பெற்ற இன்பம் வையம் பெறும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாம் மட்டும் பெற்று நம்ம மட்டும் வாழ்ந்துக்கிறதுல அது என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த நீர் மருத்துவத்தில் வந்து அவ்வளோ அற்புதங்கள் இருக்கிறது. தண்ணி வந்து எப்படி எதுக்காக தண்ணி குடிக்கணுங்கிறது தெரிஞ்சு குடிக்கணும். அக்குப்பஞ்சரில் வந்து எங்களுக்கு முறையாக சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, வயிறு பசிச்சா சாப்பிடணும், பசிக்கலிங்கிற போது சாப்பிடக்கூடாது, தாகம் அடிச்சா நீ தண்ணி குடிக்கணுங்கிறாங்க. தாகம் அடிக்கும் பொழுது தண்ணியை குடிக்கணும். தண்ணி எதுக்காக குடிக்கணும்னா, தாகம் அடங்குவதற்கு அந்த வாயில் ஊற்றி சப்பி உமிழ்நீரோடு முழுங்கணும். நம்மகிட்ட நிறைய தவறுகள் இருக்குது, சொல்லி கொடுக்கல, யாருமே சொல்லி கொடுக்கல. தண்ணி இப்படி தான் குடிக்கணும், உணவை நல்லா மென்று நல்லா அரைச்சி தான் உள்ளே தள்ளணும், அப்போ தான் உறுப்புகளுக்கு வந்து லெவலான வேலை செய்ய முடியும். ஏங்க ஒன்றும் வேண்டாங்க, நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு நாளைக்கு அதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு இன்றைக்கி ஒரு வீடு வாசலை வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம், தயார் பண்ணி வச்சுருக்குறோம். 10 தலைமுறைக்கு ஆகக்கூடிய வீடுகளையும் வாசல்களையும் சொத்துக்களையும் அசையா சொத்துக்களும் அசையா சொத்துக்களையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம உடம்பு எலும்புகள் தேய நம்ம ஓடி ஓடி உழைச்சி அவங்களுக்கு செய்கிறோம். அதே தாங்க நம்ம உறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணீரல் கல்லீரல் சொல்லக்கூடிய கிட்னி, சிறுநீரகப்பை, பெருங்குடல், நுரையீரல், இருதயம், சிறுங்குடல் இப்படி ஆகியப்பட்ட அந்த பஞ்சபூதங்களில் கட்டப்பட்ட உறுப்புகளும் நம்ம குழந்தைங்க தாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சிரமத்தை கொடுக்குறீங்க. அப்படி சிரமத்தை கொடுத்து நீங்கள் சொத்து சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நாள் உடல்நலம் சௌகரியம் இல்லைன்னா அந்த சொத்தெல்லாம் இழந்து ஒரு நாள் வந்து அதுக்கு வைத்தியம் பார்த்து ஓடோன்னு ஓடி முடியாமல் 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து தானே நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த நீர் மருத்துவத்தில் நீரை எப்படி அருந்துவது, உணவை எப்படி எடுத்துக்கொள்வது, இந்த உணவுனால் என்ன தொந்தரவுகள் வருகிறது, சளி உணவு எது, சளி இல்லாத உணவு எது, இது உடனே சாப்பிட்டா வந்து சளி அதிகமாகி சளி ஆன பிறகு அது வந்து வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே ஃபேட்டாக மாறி உடல் பருமன் அதிகமாகி முழங்கால் வீங்கி கை காலெலாம் வீங்கி சுகர் வந்து பாதமெல்லாம் எடுக்க சொல்லி கை காலெலாம் கிட்னி 2 டைலஸ் ஆகலாம், எல்லாம் மொத்தமாக சதையும் அந்த உள்ள நீரும் சேர்ந்து கால் வீங்கி கை தொட்டால் வதக்குன்னு அமுந்துற மாதிரி இதெல்லாம் நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. எல்லாமே நம்ம தாங்க பார்த்துக்கணும். சில இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை பயிற்சியில் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி பயிற்சிக்கு வாங்க. பயிற்சிக்கு வந்து இந்த பயிற்சியெல்லாம் எடுங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோங்க, அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்பால் அந்த மாத்திரையை போடுங்க. நம்ம செய்கிறோமா இல்லைங்களா? அதே தாங்க இயற்கையாக வாழ்ந்து பாருங்கள், இயற்கையோடு ஒத்து போய் வாழ்ந்து பாருங்கள். ஒன்றும் முடியலைங்களா, தஸ்ஸு முஸ்ஸுன்னு இருக்கா, நல்ல மரத்துக்கடியை ஒரு காற்று அடிக்கிற பக்கம் போய் அந்த காற்றுல போய் நில்லுங்க. இதைத்தாங்க அந்த அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, இனியனையா சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த காற்றை நீங்கள் உள்ளுக்குள்ளே வாங்கி நல்லா மூச்சை நல்லா ப்ரீத்திங் பண்ணுங்கள். உடனே அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுது. ஏன் அனுபவம். மரத்துக்கடி போய் உட்காந்து பாருங்கள், காற்று அடிக்கும்போது காற்றுல போய் நின்று பாருங்கள், அப்படியே அது உள்ளே போய் என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இப்படி ஒன்றொன்னையும் நீங்கள் ரகரகமாக பிரித்து அதை உணர்ந்து பழகி வரணுங்க. பழகி வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, பிராணன் வந்து காற்று வந்து சிகிச்சைன்னு சொல்லி இது வைக்கிறாங்க, கேஸ் இது வைக்கிறாங்க. அந்த வாயிலெல்லாம் வச்சு அவருக்கு வந்து எனர்ஜி, அந்த காற்று வந்து ஆக்சிஜன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு செயற்கையான ஒரு ஆக்சிஜன் வைக்கிறாங்க. அந்த ஆக்சிஜன் இருக்க வரைக்கும் தாங்க அவர் உடலில் அந்த மூச்சு பேசிக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேஸை கட் பண்ணி விட்டுட்டாருன்னா அவர் மூச்சு நின்று போயிடும், அந்த உயிரானது நின்று போயிடும். இது நடந்திருக்கு நிறையா ஹாஸ்பிட்டலில், நிறையா இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ என்னங்க முக்கியமாக நமக்கு தேவை, காற்றே உணவு, நீரே வந்து மருந்து அப்படிங்கிற இதில் இருக்குது. இந்த புக்கில் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உணவு கட்டுப்பாடு முறைகள் இருக்குது. ஆமாம், ஒன்று நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு வகையில் ஏதோ ஒன்று வருத்தம் பண்ணி தான் செய்ய முடியும். செய்யாமலாம் உங்களுக்கு நோய்கள் எப்படி குணமாகும்? 30 நாள் 20 நாள் ஐஸ்வரில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அங்கே என்னங்க கொடுக்குறாங்க? நல்லா யோசிங்க, மனசார நீங்களே யோசிங்க. எல்லாம் மனித குலம் தானே, எல்லோரும் மனிதத்தோட நேயத்தோடு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன கொடுக்குறாங்க? இன்ஜெக்ஷன் போயிட்டுருக்கோம், குளுக்கோஸ் இறங்கிட்டுருக்கோம்,
அப்பப்போ அங்கே செக்கப் நடந்துகிட்ருக்கோம். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் என்ன நாடி தன்னுடைய தன்மை என்னமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு அங்கே செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பல்ஸை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ 30 நாள் 20 நாள் அவருக்கு என்ன ஆகுது, உள்ளே என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நல்லா உணர்ந்து பாருங்கள். எனக்கு இனியன் ஐயா அவர்கள் இந்த பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்த இனியன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலையை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கும் அவருக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருநாதா தெய்வமே, ஆதி மூலமே, அதிசய சக்தி, வேதம் ஓதுதல், மெய்வழியே தொடரும். மெய்ஞான பாதை, அந்த பாதையை கடைப்பிடிச்சி வாருங்கள். எல்லா வகையிலையும் மெய்ஞான பாதை இருக்குது. குடல் சுத்தம், அது ஒரு மெய்ஞான பாதை தான். குடல்களை சுத்தம் செய்தாலே மூளை சுத்தமாகும். மூளையும் குடலும் இந்த ரெண்டுமே வந்து நம்மளைய நிர்ணயிக்குது. வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கிறதே அந்த குடலும் மூளையும் தான், முதுகு தண்டுவடம் தான். அதை சார்ந்தது தான் நம்ம அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவைகளை நம்ம சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து அவர்களோட இந்த குருகுல கல்வியில் அவங்களோட அனுமதி பெற்று இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படியுங்க. உணவில்லாமல் வாழும் யோகக்கலை, இந்த புக்கை வந்து வாங்கி படித்து எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இனியனை அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.